பிரைஸ் தி லார்ட். இன்றும் மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலியமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமடைகிறேன். நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வருடமாகிய 2026 கொடுத்து 2 மாதங்கள் நாம் கடந்து இந்த 3வது மாதத்திற்குள்ளாக நுழைந்திருக்கிறோம். நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் தேவன் நமக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்து அதை தியானித்து அதை அபியாசித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வாக்குறுதியை செயல்படுத்துமாறு நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் உங்களோடு பேச இன்று ஆயத்தமாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுக்கு இந்த 2 மாதங்களை முடித்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை ரட்சித்து ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அருமையாய் நீங்கள் நடத்திருக்கீங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த நாளிலும் முதல் நாளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் ராஜா. இந்த மாதத்தையும் எங்களுக்கு சம்பூரணமாய் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீரோ நீர் அவர்கள் மத்தியில் பேசுங்க. இதை பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மூலமாய் அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் பிடித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நினைவு கொண்டு அந்த வாக்கு தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நமக்கு தேவன் இன்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 2:27 வாசிப்போம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆமென். இந்த வசனம் 2வது பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்திற்கு மேல் துக்கம் எனக்கும் உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். இந்த வாக்கு தத்தத்தை தேவன் உங்களிடத்தில் கொடுக்கிறார். துக்கத்தின் மேல் துக்கம் இனி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நடக்கையில், உங்கள் சொந்தத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இனி துக்கத்தின் மேல் துக்கம் வராமல் தேவன் இறங்கி உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்த வசனத்தை நீங்கள் அப்படியே அபியாசித்து கொண்டு அதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் நமக்காக என்ன பேசுகிறார், ஏன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை எல்லாம் நீங்கள் யோசித்து அதை தியானித்து பொறுமையோடு உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா, குற்றங்கள் இருக்கிறதா, அல்லது இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகள் என்ன என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனமானது எப்பாபிராத்து அப்படின்ற ஒரு மனிதனை பற்றின ஒரு வசனமாக உள்ளது. எப்படி என்றால், எப்பாபிராத்து என்பவர் பவுல் அவர்களுக்கு உடன் ஊழியக்காரராக இருந்தவர். அவர் பல நாட்கள் வியாதிப்பட்டு நோயுற்று மரணம் வரையும் செல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலைமை மாறுகிறது. அப்போ அந்த எப்பாபிராத்துவை பார்க்கும் பொழுது அவருக்கும் ஒரு மனவேதனை. ஏன்னா அவரு மரணம் வரைக்கும் போயிட்டாரு, அதாவது இறந்து போகிற அளவிற்கு போய்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட நோய் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட கூட இருந்த பவுலுக்கும் ஒரு துக்கம். ஏனென்றால் அவருக்கு உடன் ஊழியனாய் இருந்தவன், அவரை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தவன், அவர் செல்ல முடியாத தேசத்திற்கெல்லாம் இந்த எப்பாபிராத்துவை அனுப்பி அவன் மூலியமாய் செய்திகளை அனுப்பி அந்த தேசத்தை உருவாக்குகிறவராய் பவுல் இருந்தார். ஸோ அந்த இடத்துல எப்பாபிராத்து நோயினால பாதிக்கப்பட்டதுனாலையும் ஒரு கஷ்டம், 2வது அவன் இறந்துட்டா அதை விட பெரிய கஷ்டம் இல்லையா? அதை தான் அந்த பவுல் அந்த இடத்துல துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராமலும் எனக்கும் இறங்கினார். அப்போ தேவன்
பவுலையும் பார்க்கிறார், எப்பாப்பிராத்துவையும் பார்க்கிறார். அவர்கள் இருவருக்குள்ளாக இருக்கிற உறவையும் பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் என்ன தேவைப்படுகிறது என்பதையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நமது வேதனைகளை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். எப்பாப்பிராத்து மரண தருவாயில் இருக்கிறார் என்றால் நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களோ இல்லை உங்க சொந்தக்காரங்களோ யாராவது ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய மனதை எந்த அளவுக்கு அடித்து கொண்டே இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள இருக்கிற அந்த பேஷண்டோட நிலைமையை யோசித்து பாருங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட போறேன் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்களுடைய வேதனை எப்பேற்பட்டதா இருக்கும். அவர்களை நம்பி இருக்கிற அந்த குடும்பம் வெளியே நிற்கும் இல்லையா, அந்த குடும்பம் மனவேதனை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையில தான் இந்த எப்பாப்பிராத்துவும் பவுலும் இருக்கிறார்கள். நம் தேவனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதனைகளை, நம் மனதின் ஆழத்திற்குள்ளாக இருக்கிற மன வேதனைகளையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நாம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துருப்போம். எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்த அந்த ஜனங்க எவ்வளோ நாட்களா அடிமைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேலைகள் செய்திருப்பாங்க பார்வோனுடைய தேசத்துல. ஆனா ஒரு நாள் அவர்களுக்குள்ளாக ஒரு மன மாற்றம் வந்து நாம் தேவனிடத்தில் வேண்டுவோம் என்று ஒரு வார்த்தை உதித்திருக்கும். அன்றையிலிருந்து தினமும் அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவியும், எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவியும், நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும், நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்துல போய் இருக்கணும், இந்த அடிமைத்தன வீட்டாகிய எகிப்துல இருக்கக்கூடாது என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவோ வேண்டியிருப்பாங்க. அந்த இடத்துல சொல்லுகிறது, யாத்ராகமம் 3:7 படிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பாப்பிராத்துவுடைய மனவேதனையும் அறிந்தவர், பவுலின் மனவேதனையும் அறிந்தவர். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூப்பிட்ட அந்த அழுகுரலையும் கவனித்தவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மனவேதனைகளை நான் அறிவேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்துல நமக்கென்று இருக்கிற என்ன மனவேதனைகளா இருந்தாலும் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அதை யோசித்து தேவன் எனக்கு பூரணமாக அதை செய்வார் என்று ஒரு விசுவாசத்தின் உறுதியை நாம் பிடித்தோமானால் இந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் அல்ல, நாம் இன்னொரு உதாரணத்தை பார்க்க போனால் அன்னாள் அவர்கள் பிள்ளை பெறாத மலடியா இருந்த அன்னாள், அவளுடைய நாச்சியார் அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவள் மனதின் வேதனைய வேற யாரிடமும் காட்டல. ஸ்ட்ரெயிட்டா போனாங்க, ஆலயத்துல உட்கார்ந்தாங்க, அழுது 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 ஏலி வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்க முகமும் அவங்க உடல் நிலையும் மாறி இருக்கு. நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா, ஆலயத்துல உட்காந்து இப்படி குடிச்சிட்டு ஏன் மொனக்கிட்டே இருக்க காலையில இருந்து அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அவங்களோட மன வேதனைய தேவனிடத்தில் இறக்கி வைக்கிறாங்க. அவங்களோட அழுகையின் மூலமா இறக்கி வைக்கிறாங்க. எனக்கு பிள்ளை இல்லையே என்று ஏங்கி 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 தவிக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் என்று சொல்லுகிறார். அன்னாளின் ஜெபத்தை கேட்ட நான் உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் யாராவது மனவேதனையில் எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு சொந்தம் இல்லையே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே, எனது கணவர் என்னை கைவிட்டாரே, என் மனைவி என்னை விட்டு போகிவிட்டாள் என்று நிறைய மனவேதனைகள் இருப்பீர்களானால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி உனக்காக
நான் இறங்குகிறேன் என்று. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம தேவன் இரக்கம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம படிச்சோம் பிலிப்பியர் 2:27 தேவன் அவனுக்கு இறங்கினார். அப்போ எப்பா பிராத்துவுக்கு இறங்கினாரு. ஃபர்ஸ்ட் அவன்தான் மரண தருவாயில் இருக்கிற மனிதனா இருக்கிறான் இல்லையா? அப்போ அந்த மனிதனுக்கு முதலாவது யார் இறங்குறது? தேவன் இறங்குறார். ஏன் இறங்குனார் தெரியுமா? எப்பா பிராத்துவோடைய வேதனையும் ஜபத்தையும் பவுலுடைய வேதனையும் ஜபத்தையும் தேவன் கேட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திற்காக தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராய் இந்த இடத்துல தென்படுகிறார். நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கலாம். அந்த தவறுகள் மூலயமாக கூட இந்த துக்கம் நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கலாம். அந்த துக்கம் நம்மளை வாட்டி வதக்கி பல நாட்கள் தூக்கம் கூட வராத அளவுக்கு அந்த துக்கம் நம்மை ஆழ்த்தி இருக்கும். நம் மனவேதனையும் சரி, நம் இருதயமும் சரி, நம்மளோட சிந்தனை கூட சரியா இருக்காது. ஏன்னா அந்த துக்கமானது அப்படியே நெஞ்ச அடைக்கிற அளவிற்கு அந்த துக்கம் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளும். நம் தேவன் இரக்கமுள்ள தேவன். அவர் கல் மனசு உள்ளவர் அல்ல. உங்களுடைய தேவைகளை உங்கள் தந்தையிடமோ உங்கள் தாயிடமோ எப்படி அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு அப்படி நீங்க சொல்வீங்க இல்லையா? அது போல என் தேவனாக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்து கேட்கறதற்கு தயாரா இருக்கிறார். ஆனா நீங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. தேவன் நீங்கள் கேட்டா மட்டுமே என்னால செய்ய முடியும்ன்றத அழகா வர்ணிக்கிறாரு. 2 ராஜாக்கள் 4:2-7 வரைக்கும் வாசிப்போம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்களா, அழகா அந்த விதவைக்கு ஒரு பிசினஸ் பிளானையே போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு விஷயத்தை கேட்போம், ஆனா அந்த விஷயத்த எப்படிலாம் கொண்டு வரணும்ன்றது தேவனுக்கு தெரியும். அந்த விதவைக்கு அவ்வளோ கடன்கள் இருந்தது. அந்த கடன்களை எப்படி அடைப்பது என்பதே அந்த விதவைக்கான ஒரு நூல் அளவு கூட அறிகுறி இல்லை, ஒரு யோசனையும் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு இப்படி கடனை அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு யோசனை கூட அந்த விதவைக்கு இல்லை. நானும் என் பிள்ளையும் இந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு செத்து போறோன்றாங்க ஒரு கடனுக்காக. தேவன் சும்மா இருப்பாரா? என் பிள்ளைய எப்படி அவர் விடுவேன்ட்டு தானே இறங்கி வருவாரு. அது போலதான் இந்த விதவை எலியாவிடம் சொல்லும் பொழுது, நானும் என் பிள்ளையும் இந்த இதை சாப்பிட்டுட்டு இறந்து போறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் எலியா அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, எங்கெங்கெல்லாம் பாத்திரங்கள் இருக்கும் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு கதவை மூடிட்டு அதை ஃபில் பண்ணுன்றாரு. ஒவ்வொரு பாத்திரமா அந்த எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த விதவை அவங்க பையன்கிட்ட சொல்றாங்க, வேற ஏதாவது ஒரு பாத்திரத்தை போய் எடுத்துட்டு வா, இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெயை சேர்த்து வைப்போன்னும் போது அவங்க பையன் சொல்றாரு, அம்மா வேற பாத்திரமே இல்லம்மா, எல்லாத்துலயும் ஃபில்லா இருக்கு
அவன் அந்த வார்த்தை சொன்ன அடுத்த நொடி அந்த எண்ணெய் வழிவது நின்றது. அப்போ தேவனுக்கு தெரியும் எவ்வளவு பாத்திரம் இருந்தா அந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய்கள் விற்கப்பட்டா அந்த விற்கப்பட்ட பணத்தின் மூலமாய் இந்த குடும்பத்தையும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள கடனையும் மாற்ற முடியும் என்பது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பிசினஸ் பிளானை கொடுக்குறாரு. எலியா இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீ விற்று உன் கடன்கார யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தரா இருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். நமக்கு தேவைப்படுகிற காரியங்கள் எவ்வளவு துக்கமான காரியங்களா இருந்தாலும் இந்த இடத்துல என்னால செய்ய முடியலையே, இவ்வளோ குறைவா இருக்கனே, இவ்வளோ தத்தியா இருக்கனே, எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க, என்னால் செய்ய முடியலையே, எனக்கு என்னதான் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் எப்படி முன்னேறுவது, நான் எப்படி இன்னொருத்தர் முகத்தை பார்ப்பது, அவங்க கிண்டல் பண்ணுவாங்களே, அவங்க என்னை பரியாசம் பண்ணுவாங்களேன்ட்டு நம்ம நிறைய நேரத்தில் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், குறைவு இருக்கிற இடத்துல தான் நான் நிறைவேற்ற முடியும். அழகா சொல்றாரு, இடத்துல குறைவு இருக்கா, இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தேவன் அதை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தின் தேவன் மட்டுமில்ல, நமக்கு ஒரு ஆலோசனை தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பகுதியாக துக்கத்தின் மேல் துக்கம் வராமல் இருக்க தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு துக்கம் இருக்கு. அந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருப்பாரா? இல்ல. துக்கத்தின் மேல் துக்கம் அப்படின்னாவே நம்ம கிட்ட ஒரு துக்கம் இருக்கு. அந்த துக்கத்துக்கு மேல இன்னொரு துக்கம் வராம நான் பார்த்துப்பேன். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த துக்கத்துக்கு மேல இன்னொரு துக்கம் வரக்கூடாதுன்னா இருக்கிற துக்கமும் அழிஞ்சு போகணும். உன் மனவேதனைகள் அழிந்து போகணும், உன் குறைவுகள் நிறைவாகணும். இதையெல்லாம் தேவன் செஞ்சிட்டாருன்னா அடுத்த ஒரு துக்கம் வாழ்க்கையில வராது என்பதை தேவன் இந்த நாளில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பவுலுக்கு எப்பாப்பிராத்து ஒரு துக்கமான காரியமாய் அவனுக்கு நோயுற்றது இருந்ததோ, அவன் இறந்து போயிட்டா அந்த துக்கத்துக்கு மேல ஒரு துக்கமாயிடும். அவன் உடம்பு சரியில்லாம இருக்கிற துக்கமாவது அவன் சரியானா அந்த துக்கம் போயிடும். ஆனா அந்த எப்பாப்பிராத்து இறந்துட்டா அந்த துக்கம் எப்படி இருக்கும்? பவுலோடைய வாழ்நாள் முழுக்க என்னோட உடன் ஊழியக்காரன் எப்பாப்பிராத்துன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இறந்துட்டான், அவன் போனது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளும் பவுல் அவர்கள் யோசிக்கிற அளவிற்கு அந்த துக்கம் அவன் இருதயத்தை ஆட்கொள்ளும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு துக்கம் இருக்குமே, ஆனால் அந்த துக்கத்துக்கு மேல துக்கம், இதுக்கு மேல இது, இதுக்கு மேல இது, இதுக்கு மேல இதுன்னு வராது. ஒரு துக்கம் நமக்கு போதும். அந்த துக்கத்திலிருந்து நாம வெளிப்படணும்னா என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன், ஆலோசனை தருகிற தேவன், நமது வேதனைகளை அறிந்த தேவனாயிருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து என் துக்கம் இதுதான், இந்த குறைவை நிவர்த்தி செய்யுங்க, இந்த மனவேதனையை நீக்கி போடுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க, இந்த கடன்ல இருந்து வெளிவர உதவி செய்யுங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம பல ஆண்டுகள் தள்ளி போகுது, அதிலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க என்பதை நாம் கேட்போமானால் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு துக்கத்தின் மேல் துக்கம் உங்களிடத்தில் வராமல் இருக்க தேவனே இறங்குகிறார். மனிதன் அல்ல, என் தேவனே இறங்குகிறார். உங்கள் மத்தியில் என் தேவன் இறங்கி செய்ய போகிற பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் கண்களால் மாத்திரமல்ல, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்கள் மூலமாகவும் பார்க்கத்தக்க அளவிற்கு தேவன் அடையாளங்களை காண்பிப்பார். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் ஏதாகிலும் ஒரு துக்கத்தில் இருந்தால் அழாதீங்க, மனுஷங்கிட்ட போய் அழாதீங்க, எனக்கு இந்த பணத்தை கொடு, என்னால் இதை சரி பண்ண முடியும்ன்ட்டு யாரிடத்துலையும் அழாதீங்க. தேவனிடத்தில் உட்கார்ந்து அழுங்க. எவ்வளோ நேரம் உங்களால் அழ முடியுமோ
தூங்கும்போது மணிக்கணக்காக அழுறீங்க, அதை அழாதீங்க. அதுக்கு பதிலாக தேவனுடைய மத்தியில் உட்கார்ந்து, அப்பா நான் உம்முடைய பாதத்தில் விழுறேன்ப்பா, என்னுடைய துக்கத்தை நீக்கி போடுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. தேவன் உங்களிடத்தில் இருக்கிற துக்கத்தை அழித்து விட்டு இனி ஒரு காலமும் ஒரு நேரமும் எந்த மனிதர்களாலும் எந்த பிசாசினாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களிடத்தில் துக்கம் என்பது அணுகாதபடி தேவன் இறங்கி வந்து உங்களை காப்பார். ஹல்லேலூயா. அதனால இன்றையிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க. தேவன் போன மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அந்த வெட்கத்தை எல்லாம் நிவர்த்தி செய்த தேவன் இன்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். துக்கத்தின் மேல் துக்கம் வராமல் இருக்க நான் இறங்குகிறேன் என்று. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிற துக்கங்களை தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள், குறைவுகளை தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி உங்கள் வாழ்வை சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். வல்லமையுள்ள எங்கள் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பா, இதோ ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க பா. ஒவ்வொரு நாளும் துக்கத்தினால அழுதுட்டு இருக்கிற பிள்ளைகள் இடத்துல உம்முடைய வசனம் போய் சேரட்டும் தகப்பனே. இது இல்லையே, அது இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே, திருமணம் ஆகலையே, எனக்கு ப்ரொமோஷன் இல்லையே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையே, எனக்கு அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களே, என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, என் கணவன் விட்டுட்டு போயிட்டான், என் பிள்ளை என்னை சேர்த்துக்கொள்ளேன்ட்டு எவ்வளவோ துக்கங்கள் இருக்கு ராஜா. அந்த துக்கத்திலிருந்து வெளிவர உதவி செய்யுங்க. அண்டையில் சேர உதவி செய்யுங்க. நீ கொடுத்த இந்த வாக்கு தத்தம் பார்க்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் படியே பழிக்கட்டும் ராஜா. துக்கத்தில் இருக்கிற அந்த துக்கம் அழிந்து இனி ஒரு துக்கம் வராதபடி உம்மை அனைவரும் பிடித்து கொள்ள நீர் அவர்களிடத்தில் இறங்கி வாங்க ராஜா. ஆவியானவரே, இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இந்த வாக்கு தத்தமானது அப்படியே நிறைவேறட்டும். அவர்கள் குடும்பத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அவர்களுடைய சொந்த பந்தங்களிடத்திலும் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.